அண்ட் ஸ்டார்டோட எபிசோட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ராஜி எல்லாம் பேசிட்டு அப்புறமா அரசிக்கு ஒரு டைரி மில்க் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை கொடுக்குறாங்க. அண்ணன் டைரி மில்க் எனக்கு அண்ணன் அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்களே வச்சுப்பாங்க. ஆனால் என்னென்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அண்ணன் கொடுனே அப்படின்வாங்க. அப்படி கொடுப்பாங்க, மறுபடியும் வாங்கிப்பாங்க. சரிந்தா உனக்கு தான் அப்படின்றாங்க. அப்புறமா வாங்கிக்கிறாங்க. உடனே கதிர் அது அரிசி சாப்பிட போகும்போது பிடுங்கிப்பாங்க. அண்ணே நீயே வாங்கலைனாலும் நான் கொடுத்துருப்பேன், ஏன்னா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா உனக்கு வேணுமா, எனக்கு வேணாம், ஏய் குடுறி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டு வாங்கிட்டு அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மயிலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரண் மாமா நம்மளுக்காக கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார், ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டார்ல, கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாருன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. சரவணன் வராங்க. உடனே மாமா அப்படின்றாங்க. என்ன ஏதோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன தேடிட்டு இருக்கீங்கன்றாங்க. அதுவா உன்னை தேடுறேன் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. மாமா பேக்கெட்ல தேடுறத பார்த்தா நம்மளுக்கு மோந்திரம் வாங்கிட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல கற்பனையில் இருக்காங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ப்ளூடூத்தை தான் தேடுறாங்க. நான் இதை தான் தேடிட்டு இருந்தேன், இது ரொம்ப எனக்கு ஆசை, இதை தான் தேடினீங்களா மாமா? ஆமான்றாங்க. அதுக்கப்புறம் மாமா நான் உனக்கு கேட்டீங்கன்னு கேட்டேன், இல்லை உனக்கு ஏதாச்சும் வேணுமா நீங்கள் கேட்டீங்க, நான் வேண்டான்னு சொன்னேன், அதை வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டு எது வாங்கிட்டு வரீங்களோ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னல. மயில ஆமா இல்லை ரெண்டாவது சொன்னதை மறந்துட்டேன், அது இல்லாத கடை வேலையில் நீ கேட்டுன்னு இருந்தா கூட நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். சரி மயிலு நீ காய்கறி எல்லாம் ஒழுங்கா சேர்த்தி சாப்பிட்றதில்ல, நம்ம சொன்னாங்க சாப்பிட்றதில்ல, இன்னைக்கு நான் ஒழுங்கா சாப்பிட்றேன் மாமா, கரெக்டாக சாப்பிட்டு நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு மதியம் தூங்கும் போது ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சரணன் தூங்கிடுறாங்க. மயிலு நான் சொல்றதை கூட மாமா காது கொடுத்து கேட்காம தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்க மயிலு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதிரும் ராஜியும் ரெண்டு பேரும் ரூமில் ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு நம்மளுடைய ராஜியும் அவங்களும் இந்த மாதிரி நான் கோச்சிங் கிளாஸ் போகணும், மாமா கிட்ட இதை பற்றி பேசணும் அப்படின்னும் போது கதிர் நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நானே பேசிடுவேன், எப்படி நீ பேசிடுவாமா, போலீஸ் வேலைக்கே மாமா போக சொல்லும் போது கோச்சிங் கிளாஸ் போக சொல்ல மாட்டாரா என்ன, அதை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் எந்த அளவுக்கு நல்லவங்களான்றாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு பெண் குழந்தை வேணுமா ஆண் குழந்தை வேணுமான்னு ஒன்று கதிர் ஷாக் ஆகிட்டே இப்போ என்ன கேட்டேன் அப்படின்வாங்க. நான் ஏதோ கேட்கல, இல்லை நீ ஏதோ கேட்ட, நான் ஃபோன் பிஸியை பார்த்துட்டு இருந்ததுனால கவனிக்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு தூக்கம் வருதுன்னு உட்காந்துறாங்க. ராஜி பெண் குழந்தைங்கனாலே அழகு தானேன்றாங்க. என் அப்பா சின்ன வயசுலேருந்து பண்ண எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கான்றாங்க, அந்த அளவுக்கு குழந்தைங்கன்னா உசுருன்றாங்க. சரி உனக்கு என்னன்றாங்க, பொண்ணா பிறந்தாலையும் பையனா பிறந்தாலையும் எல்லாம் குழந்தை தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா சரி உனக்கு குழந்தை பிறந்தா என்னன்னு கூப்பிடும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ராஜி ஷாக் ஆகுறாங்க. என்ன கேட்டால் இல்லை உனக்கு குழந்தை பிறந்தா என்னன்னு கூப்பிடும்னு கேட்டேன்றாங்க. ஆமாம் உன்னை தாத்தான்னு கூப்பிடுவேன், ஏதாச்சும் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுவோன்னு தூங்கிடுறாங்க. உடனே நான் அப்படி என்ன கேட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறானுவாங்க. டே இப்படி கேட்டுச்சு, அது என்னன்னு கூப்பிடும், அப்பா தானே கூப்பிடும், இது தெரியாமல் அவளை இப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு கதிர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே ஹாப்பியில் உட்காந்துட்டு இருக்கோம். டே உன்னுடைய கவர்மெண்ட் வேலை எப்படா போதுனோன்னு, ஐயோ ஆரம்பிச்சிட்டிங்களா அத்தை, அவ்வளோதான் நீ வாயை மூட மாட்டான்றாங்க. ஹே மீனா நீ சைலண்டாக இருக்கியா, நீ சொல்லிடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்கிற மாதிரி செந்தில் அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. போச்சுமா அண்ணன் சொல்கிறது கேட்டால் எனக்கே காதில் ரத்தம் வந்துச்சு, இனி உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. டே என் பையன் அவனுடைய ஆசையை சொல்கிறான்னாங்க. மாமா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராஜியுமே சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கவர்மெண்ட் வேலையை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்குற கோமதிக்குமே செம டென்ஷன் ஆகிடுது. அந்த அளவுக்கு அவங்க வேலையை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மீனால செம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.